الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد قال الله تعالى في القرآن العظيم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يرفع الله الذين آمنوا منكم والذين أوتوا العلم درجات صدق الله العلي العظيم عن جابر رضي الله تعالى عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم سلوا الله علما نافعا وتعبدوا بالله من علم لا ينفع أو كما قال عليه الصلاة والتسليم. எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அல்லாஹ்வின் அன்பும் அருளும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் ஹதரத் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வழிமுறையை வழுவாது நழுவாது பின்பற்றி வாழ்ந்து மறைந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபீன்கள் தபஉ தாபீன்கள் மீதும் குறிப்பாக இங்கு வீற்றிருக்கிற நபிகள் பேர்களின் மீதும் நீங்கா நிலவட்டுமாக. ஆமீன். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம் குழந்தைகளினுடைய பொது தேர்வு முடிவுகள் இன்னும் ஒரு சில தினங்களில் வெளிவர இருக்கிற இந்த சூழ்நிலையில் நம் குழந்தைகளை உயர்கல்விக்காக எந்த நிறுவனங்களிலே சேர்ப்பது, எந்த கல்வி சாலைகளை நாம் தேர்ந்தெடுப்பது என்பதை குறித்து நாம் அறிந்த வகையிலும் நமக்கு தெரிந்தவர்களிடத்திலும் ஆலோசனைகளை கேட்டுக்கொண்டு நம் குழந்தைகளின் உயர்கல்வி குறித்த சிந்தனையிலே நாம் இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் இன்றைய தினம் நாம் சார்ந்திருக்கிற இஸ்லாமிய மார்க்கம் உயர்கல்வியை குறித்து நமக்கு என்ன வழிகாட்டுதல்களை தருகிறது, உயர்கல்வியை நாம் தேர்ந்தெடுக்கிற போது எதை நாம் மிகவும் கவனத்திலே கொள்ள வேண்டும் என்பதை குறித்த செய்திகளை பேசுவதும் கேட்பதும் பொருத்தமான செய்தியாகவே தெரிகிறது. அன்பானவர்களே, ஒட்டுமொத்த குர்ஆன் ஷரீஃபிலும் இறைவனின் மூலமாக அதிகப்படுத்தி கேளுங்கள் என்று அல்லாஹ்வின் மூலமாக சொல்லப்பட்டுள்ள ஒரே விஷயம் அது கல்வி மாத்திரம்தான். உலகத்திலே எத்தனையோ தேவைகள் இருக்கிறது, மனிதனுக்கு எவ்வளவோ தேவைகள் இருக்கிறது, மனிதனுக்கு எவ்வளவோ விஷயங்கள் இருக்கிறது. ஆனால் ஒட்டுமொத்த குர்ஆன் ஷரீஃபிலும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இந்த மனித சமுதாயத்தை பார்த்து, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், ரப்பி ஜித்னி இல்மா. குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், ரப்பி என்னுடைய இறைவா, ஜித்னி இல்மா என்னுடைய கல்வியை அதிகப்படுத்தித்தா என்று என்னிடத்திலே கேளுங்கள் என்று அல்லாஹ் அங்கே அழுத்தமாக சொல்கிறார். என் பொருளாதாரத்தை அதிகப்படுத்தி கொடு, என் குழந்தை குட்டிகளை அதிகப்படுத்தி கொடு, எனக்கு மனைவிமார்களை அதிகப்படுத்தி கொடு, இன்ன பிற தேவைகளை அதிகப்படுத்தி கொடு என்றெல்லாம் குர்ஆனிலே சொல்லாமல் கல்வியை அதிகப்படுத்தி என்னிடத்திலே நபியை நீங்கள் கேளுங்கள் என்று அல்லாஹ் அழுத்தமாக இந்த வசனத்திலே சொல்வதிலிருந்து இரண்டு செய்திகளை புரிய முடிகிறது. ஒன்று,
கல்வி மிக முக்கியமானது என்பதை புரிய முடிகிறது. கல்வியினுடைய அவசியத்தை அல்லாஹ் இந்த வசனத்திலே உணர்த்துகிறான். இரண்டாவதாக, ஜியாதத் என்பது அதிகப்படுத்தி கேளுங்கள் என்று நபிக்கு அல்லாஹ் சொல்லியதன் மூலமாக அல்லாஹ் சொல்ல வருகிற செய்தி, ஒரு மனிதனுக்கு கல்வியிலே பலதரப்பட்ட நிலைகள் இருக்கிறது. அடிப்படை கல்விகள் என்று சில விஷயங்கள் இருக்கிறது, நடுநிலை கல்வி என்று சில விஷயங்கள் இருக்கிறது, மேல்நிலை கல்வி என்று சில விஷயங்கள் இருக்கிறது. நபியே, நீங்கள் உங்களுடைய ரப்பிடத்திலே உங்களுக்கு அடிப்படை தேவைகளுடைய அந்த கல்வி மாத்திரம், அதை மாத்திரம் நீங்கள் கேட்க வேண்டாம். அந்த அடிப்படை கல்வி தெரிந்துவிட்டால் அதற்கு அடுத்த ஸ்டேஜ் என்ன, நடுநிலை கல்வியை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கித்தா என்று என்னிடத்திலே கேளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்படியானால் ஒரு மனிதன் அடிப்படை கல்விகளை பூர்த்தி செய்துவிட்டால், அது சார்ந்த கல்விகளை தெரிந்துவிட்டால், அத்தோடு அவனுடைய கல்வி பயணத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்து விடாமல் அந்த கல்வி பயணத்தை நடுநிலை கல்வி, மேல்நிலை கல்வி, உயர்நிலை கல்வி என்று அடுத்தடுத்த கட்டங்களிலே அந்த கல்வி பயணத்திலே அவன் தொடர வேண்டும் என்பதையும் இலைமறைக்காயாக ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த வசனத்திலே சொல்லி காட்டி இருக்கிறான். நாம் கவனிக்க வேண்டிய செய்தி இதுதான். ஜித்னி இல்மா என்று சொல்லக்கூடிய ஒரு சின்ன வார்த்தையிலே மிகப்பெரிய அர்த்தத்தை அல்லாஹ் அங்கே மறைத்து வைத்திருக்கிறான். எவ்வளவு மிக முக்கியமான விஷயம். பொருளாதாரத்தை அதிகப்படுத்தி கேளுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லவில்லை, கல்வியை அதிகப்படுத்தி கேளுங்கள். அப்படியானால் கல்விக்கு அல்லாஹ்விடத்திலே மிகுந்த முக்கியத்துவம் இருப்பதை இந்த வசனம் நமக்கு எடுத்து காட்டுகிறது. அது மட்டுமல்ல, ஒரு சமுதாயத்தினுடைய முன்னேற்றம் என்பது, ஒரு சமூகத்தினுடைய வளர்ச்சி என்பது, அது பணபலத்தின் மூலமாக மாத்திரம் நாம் பெற முடியாது. பணபலத்தின் மூலமாக மாத்திரம் இந்த சமூகத்தை கட்டமைக்கிற, அதிகாரம் செய்கிற அந்த பலத்தை நாம் கண்டிப்பாக பெற்றுவிட முடியாது. கல்வியும் இருந்தால்தான் அதிகார வர்க்கத்தை நாம் பெற முடியும் என்பதை நான் சொல்லவில்லை, குர்ஆனுடைய வசனங்கள் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே ஏராளமான நபிமார்களுடைய வரலாறுகளை, சரித்திரங்களை சொல்லி தந்திருக்கிறார். ஒரு இடத்திலே அல்லாஹ் சொல்கிறான், வஷதத்னா முல்கஹு, வஷதத்னா முல்கஹு, அந்த நபியினுடைய அதிகாரத்தை, ஆட்சியை நாம் பலப்படுத்தினோம் என்று சொல்கிறான். ஒரு நபியை பற்றி அல்லாஹ் பேசிக்கொண்டே வருகிறான். சொல்லிக்கொண்டு வருகிற போது அடுத்த செய்தியாக சொல்கிறான், வஷதத்னா முல்கஹு, அந்த நபியினுடைய ஆட்சியை, அதிகாரத்தை பலப்படுத்தினோம் என்று சொல்கிறான். அதற்கு முந்தைய வாசகங்களிலே அல்லாஹ் பேசுகிறான், வலகத் ஆதைனா தாவூத வ சுலைமான இல்மா, கண்டிப்பாக நிச்சயமாக சுலைமான் என்கிற அந்த நபிக்கும் தாவூத் என்ற நபிக்கும் நாம் வழங்கினோம் இல்மன், கல்வியை வழங்கினோம் என்று சொல்லிவிட்டு அவர்களை பற்றி பேசிக்கொண்டு வருகிற போது வஷதத்னா முல்கஹு, அவர்களுடைய ஆட்சி அதிகாரத்தை நாம் பலப்படுத்தினோம் என்று சொல்கிறார். இந்த இரண்டிற்கும் மத்தியில் உள்ள தொடர்பு திருக்குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் சொல்லுகிறார்கள். ஆட்சி அதிகாரத்தை நாம் பலப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், அதை நாம் பிரயோகிக்க வேண்டும் என்று சொன்னால், அதை நம்பசப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், அதற்கான முறையான கல்வி இல்லாமல் அந்த அதிகார வர்க்கத்திலே நாம் பெற முடியாது. எனவேதான் உம்மத்தினுடைய வழிகாட்டிகளாக இருக்கக்கூடிய நபிமார்களுக்கு ரப்புல் ஆலமீன் ஞானத்தை, கல்வியை, இல்மை அவர்களுக்கு கொடுத்துவிட்டு அதற்கு பிறகு அவர்களுடைய அதிகாரத்தை அங்கே கொடுத்தார். குர்ஆன் சொல்லக்கூடிய செய்தி, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறிலும் இதை நாம் பார்க்க முடிகிறது. ஒரு நேரத்திலே மிஸ்ர் தேசத்திலே கடுமையான பஞ்சம் ஏற்பட்டது. என்ன செய்யறதுன்னு எல்லாம் பயந்து போய் இருந்த போது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், இஜ்அல்னி அலா ஹஸாயினில் அர்த், இஜ்அல்னி அலா ஹஸாயினில் அர்த், பூமியினுடைய பொக்கிஷங்களின் மீது என்னை நிதியமைச்சராக நீங்கள் ஆக்குங்கள், என்னை நியமனம் செய்யுங்கள். பதவியை அந்த இடத்திலே கேட்டார்கள்.
கேட்டார்கள்னா எப்படி கேட்டார்கள்? ஏன் கேட்டார்கள் தெரியுமா? அதனுடைய பின்னணி என்ன தெரியுமா? அல்லாஹ் அதற்கு முந்தைய சொல்கிறான், வலம்மா பலகா சுத்தஹு ஆதைனாஹு ஹுக்மன் வ இல்மா. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்து வளர்ந்து வாலிப பருவத்தை அடைந்த போது ஆதைனாஹு ஹுக்மன் வ இல்மா, அதிகாரத்தையும் கொடுத்தோம், கல்வியையும் கொடுத்தோம். நல்லா கவனிக்கணும். ஆதைனாஹு ஹுக்மன், அதிகாரத்தையும் யூசுஃபுக்கு கொடுத்தோம், கல்வியையும் கொடுத்தோம். அல்லாஹ் அது தொடர்பான அந்த பொருளாதாரத்தை எப்படி நிர்வாகம் செய்வது, பொருளாதார அந்த பலகீனமாகி போயிருந்த நலிந்து போயிருந்த அந்த பொருளாதாரத்தை எப்படி சீர்த்து தூக்கி நிறுத்துவது என்கிற அந்த கல்வியை, ஞானத்தை அல்லாஹ் கொடுத்திருந்தான். எனவே தைரியமாக கேட்டார்கள், இஜ்அல்னி அலா ஹஸாயினில் அர்ள், என்ன நிதியமைச்சராக நீங்கள் ஆக்குங்கள், நான் நிதிநிலையை சரி செய்து காட்டுகிறேன் என்று அவர்கள் கேட்டதனுடைய பின்னணி அல்லாஹ் அவர்களுக்கு ஞானத்தை வழங்கி இருந்தான் என்பதுதான் கூடுதல் செய்தி. அதிகார வர்க்கம் என்பது நாம் பெற வேண்டும் என்று சொன்னால் கல்வியிலே நம்முடைய கவனத்தை செலுத்தினால்தான் இங்கே நாம் அதிகார வர்க்கத்தை பெற முடியும் என்பதை இந்த 2 குர்ஆன் வசனங்களும் சொல்கிறது. ரப்புல் ஆலமீனுடைய அந்த ஜித்னி இல்மா என்கிற வார்த்தை ஒரு மாணவனுடைய அடிப்படை கல்விகளோடு அவனுடைய கல்வி பயணம் முடிந்து விடக்கூடாது. அது நடுநிலை கல்வி, மேல்நிலை கல்வி, உயர்நிலை கல்வி என்று அதிகப்படுத்தி அது தொடர்ந்து சென்று கொண்டே இருக்க வேண்டும். கல்வியை பொறுத்தளவிற்கு அதற்கு கரையே கிடையாது. அதனால்தான் நம்முடைய மூதாதையர்கள் முன்னோர்கள் அழகாக சொன்னார்கள், கல்வி கரையில, கல்வி கரையில. கடலை அளந்துட்டுவான்னு சொன்னா இத்தனை மீட்டர் நீளம், இத்தனை மீட்டர் அகலம் அளந்துடலாம். ஒரு துணியை எடுத்துக்கொண்டால் இதற்கு நீளம் இவ்வளவு அகலம் என்று அளந்து விடலாம். ஆனால் கல்விக்காக நாம் அதனுடைய துவக்கத்தையும் இறுதியையும் அளவிட முடியாது. கல்விக்கு கரையே இல்லை. கற்பவர் நாள் சில, அதை படிப்பவர்கள் தான் 5ஆம் வகுப்போடு 8ஆம் வகுப்போடு 12ஆம் வகுப்போடு BA BCom என்ற UG PG என்ற அந்த பாடத்திட்டங்களோடு அவர்கள் நிறைவு செய்து கொள்கிறார்கள். அவர்களுடைய சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற் போல முடித்துக் கொள்கிறார்களே தவிர ஒரு மனிதனுடைய பிறப்பிலே துவங்குகிற அந்த கல்வி பயணம் அவன் கண்ணை மூடுகிற வரைக்கும் அவனுடைய வாழ்க்கையிலே எதையாவது ஒவ்வொரு நாளும் கற்றுக்கொண்டே இருக்கக்கூடிய அமைப்பைத்தான் அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். அதைத்தான் முன்னோர்கள் சொன்னார்கள், கல்வி கரையில. கல்விக்கு கரை என்பது அல்ல, கற்பவர், அதை படிப்பவர் தான். அதற்கென்று 7 வருடம், இத்தனை வருடம், 10 வருடம், 12 வருடம், 3 வருடம், 5 வருடம் என்றெல்லாம் அதற்கான நாட்களை நாம் தான் குறித்து வைத்திருக்கிறோம். ஆனால் கல்வியை பொறுத்தளவிற்கு அது எல்லை இல்லாதது, கரை இல்லாமல் அது சென்று கொண்டே இருக்கக்கூடியது. ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா உயர்கல்வியை குறித்து நம்முடைய குழந்தைகளுக்காக நாம் அந்த கல்வி நிலையங்களை தேடி செல்கிற போது நாம் கவனிக்க வேண்டிய செய்திகளாக நிறைய நமக்கு மார்க்கத்திலே வழிகாட்டப்பட்டிருக்கிறது. நம் குழந்தைகளிடத்திலே என்ன திறமை இருக்கிறது என்பதை நாம் தேட வேண்டும். முதலிலே பெற்றோர்களாக இருக்கக்கூடிய நாம் நம் குழந்தைகளிடத்திலே உயர்கல்வியிலே கொண்டு போய் சேர்க்க போகிறோமா, அவனிடத்தில் அந்த துறை சார்ந்த ஆர்வம் இருக்கிறதா என்பதை கவனிக்க வேண்டும். அந்த துறையிலே அவனுக்கு எடுத்துக்கொள்கிற பக்குவம் இருக்கிறதா என்பதை கவனிக்க வேண்டும். அவனின் மீது கல்வியை நாம் திணித்தால் அவன் அதை உள்வாங்க மாட்டான். நமக்கு தோல்விதான் மிஞ்சும். நம்முடைய அந்த உயர்கல்வியினுடைய பயணத்திலே நமக்கு தோல்விதான் கிடைக்கும். இது மிகுந்த கவனத்திலே நாம் கொள்ள வேண்டிய விஷயமாக இருக்கிறது. ஒரு ஆய்வு குறிப்பு சொல்கிறது, ஒரு புள்ளி விவரம் சொல்கிறது, ஒரு வருடத்திற்கு சுமார் 1.5 லட்சம் இன்ஜினியர்கள் வெளியாகிறார்கள். எல்லா டிபார்ட்மெண்ட்டும் சேர்த்து. எல்லோரும் கை தேர்ந்தவர்களாக ஆகுவதில்லை, எல்லோரும் நிபுணத்துவம் பெற்றவர்களாக ஆகுவதில்லை. காரணம் என்ன? அவர்கள் விரும்பியோ விரும்பாமலோ யாரோ ஒரு சிலர் சொல்கிறார்கள் என்பதற்காக அந்த கல்வி அவனின் மீது திணிக்கப்படுகிறது. எப்போ உன் மாமா இந்த கல்வியை படிச்சாங்க, அவ்வளவு சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறாரு, நீ போய் இந்த இன்ஜினியரிங்கை படி, நீ போய் இந்த தொழிலை படி என்று அவர்களின் மீது நாம் திணிக்க கூடாது. மிக முக்கியமான விஷயம், அவர்களிடத்திலே அந்த துறை சார்ந்த பக்குவம் இருக்கிறதா?
ஆர்வம் இருக்கிறதா, தேடல் இருக்கிறதா என்பதை நாம் தீர்க்கமாக முடிவு செய்துவிட்டு அதற்கு பின்னர் தான் அந்த துறையிலே அந்த கால் தடத்தை நாம் பதிக்க துவங்கினோம் என்று சொன்னால் அது எவ்வளவு தூரம் சென்றாலும் உயர்கல்வியிலே நமக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும் என்பதிலே மாற்று கருத்துக்கே இடமில்லை. ஒரு 13 வயது மதிக்கத்தக்க ஒரு சிறுவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து போருக்காக அனுமதி கேட்கிறார். பத்ரு போருக்கு அனுமதி கேட்கிறார். நபி அவர்கள் கொடுக்கவில்லை, திரும்பி வா அனுப்பிவிட்டார்கள். உஹது போருக்காக வந்து அனுமதி கேட்கிறார். அப்போதும் அவரை தேர்வு செய்யவில்லை. போய் வா, நீ சிறுவனாக இருக்கிறாய், அனுப்பிவிட்டார்கள். அந்த சிறுவன் விடவில்லை. நபியினுடைய சமூகத்திற்கு அருகிலே சென்று அமர வேண்டும், இந்த சமூகத்திற்காக எதையாவது நான் செய்ய வேண்டும் என்கிற ஆர்வமும் துடிப்பும் அந்த சிறுவனிடத்திலே இருந்தது. தன் தாயிடத்திலே சொன்னான், நான் குர்ஆனுடைய வசனங்களை கற்க விரும்புகிறேன் என்று சொன்னார். தாய் அதற்கு ஏற்பாடு செய்தார்கள். சற்றேறக்குறைய குறுகிய நாட்களிலே 17 அத்தியாயங்களை மனனம் செய்கிறார்கள். 17 அத்தியாயங்களை மனனம் செய்தார்கள். அந்த தாயிடத்திலே சொன்னபோது அந்த தாய் தன் சமூகத்தாரிடத்தை அழைத்து சென்று இந்த குழந்தையின் குர்ஆன் ஓதுதலை கவனியுங்கள் என்று சொன்னார்கள். அவர்கள் சரியாக இருக்கிறது என்ற போது நபியிடத்திலே அழைத்து வந்தார்கள். நபிக்கு முன்னிலையிலே ஓதி காட்டினார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சிறுவனை அடையாளம் கண்டு கொண்டார்கள். 2 முறை திருப்பி அனுப்பியும் 3வது வேறொரு துறையை இவர் கையில் எடுத்து வந்திருக்கிறார். இதிலே குறைந்த நாட்களிலே 17 அத்தியாயங்களை மனனம் செய்திருக்கிறார். இவரிடத்திலே அபார மனன சக்தி இருக்கிறது என்பதை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புரிந்து கொண்டு தனக்கு பக்கத்திலே அமர்த்தி கொண்டார்கள். அந்த சிறுவனிடத்திலே சொன்னார்கள், யூதர்கள் என்னிடத்திலே அடிக்கடி வருகிறார்கள், அவர்களுடைய மொழிகளை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள், அவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்பதை நாம் புரிய வேண்டும் என்று சொன்னார்கள். இன்னைக்கு 30 நாள்ல ஈஸியா இங்கிலீஷ் பேசலாம், 30 நாட்களில் இந்தி என்றெல்லாம் புத்தகம் போடப்படுகிறது. இங்கே அந்த யூதர்களுடைய மொழியை நபி அவர்களுடைய ஆர்வத்தின் பேரில், நபி அவர்களுடைய வேண்டுதலின் பேரில் அந்த சிறுவர் 13 தினங்களில் கைதேர்ந்து கற்றுப்பிடித்தார் என்று வரலாறிலே வருகிறது. ஒரு மொழியின் மீது நமக்கு ஆர்வம் வந்துவிட்டால், நமக்கு ஈர்ப்பு வந்துவிட்டால் 30 நாட்கள் தேவையில்லை, 13 நாட்களிலே ஒரு மொழியை கரைத்து குடிக்க முடியும் என்பதிலே சந்தேகத்திற்கு இடமில்லை. அடுத்து சொன்னார்கள், இப்போது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலத்திலே இது போன்ற இன்னொரு மொழி இருக்கிறது, இந்த மொழியையும் நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னபோது அதையும் 17 தினங்களிலே அந்த சிறுவர் சரியாக கற்றுக்கொண்டார். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சிறுவனிடத்தில் இருந்த மனன சக்தியை, அபார மனன சக்தியை புரிந்து கொண்டு அங்கே அவருக்கு ஒரு பொறுப்பை, ஒரு பதவி உயர்வை வழங்குகிறார்கள். காத்திபுல் வஹி என்று சொல்லப்படக்கூடிய வஹியை எழுதக்கூடிய பல நபர்களில், பல சஹாபா இந்த 13 வயது மதிக்கத்தக்க சிறுவனையும் அங்கே இணைத்துக் கொள்கிறார்கள். நாம் கவனிக்க வேண்டிய செய்தி இதுதான். இணைத்துக் கொள்கிறார்கள். காலங்கள் உருண்டோடுகிறது. ஹிஜ்ரி 6வது ஆண்டு ஏற்படுகிறது. அங்கே ஹுதைபியா உடன்படிக்கை ஏற்பட்டது. அந்த ஹுதைபியா உடன்படிக்கைக்கு பிறகு பக்கத்து நாட்டு மன்னர்களுக்கு கடிதம் எழுத வேண்டிய சூழ்நிலை. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாமிய அழைப்பு பிரச்சாரத்தை அந்த கடிதத்தின் மூலமாக கொடுக்க துவங்கினார்கள். அதற்கான எல்லா பணிகளையும் இந்த சிறுவனிடத்திலே தான் ஒப்படைத்தார்கள். யார் தெரியுமா? 17 வயதாக ஆகிவிட்டது. இப்போது 13 வயதிலே தொடங்கிய அந்த கல்வி பணி என்பது சுமார் 4 ஆண்டுகளிலே 17 அத்தியாயங்களை மனனம் செய்து 2 மொழிகளை கரைத்து குடித்து நபியர்களுடைய காத்திபுல் வஹி என்று சொல்லப்படக்கூடிய அங்கே எழுத்தாளர்களில் ஒருவராக இருந்து, யூதர்கள் யாரேனும் நபியவர்களை சந்திக்க வந்தால் நபிக்கு டிரான்ஸ்லேட்டராக இருந்து அதை மொழிபெயர்ப்பாளராக மொழிபெயர்த்து சொல்லி, அதே போன்று மன்னர்களுக்கு கடிதம் எழுதுகிற எல்லா பணிகளிலும் தொடர்ந்து அடுத்தடுத்து அந்த கல்வி பயணத்திலே முன்னேறி கொண்டே இருந்தார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால் வரலாறிலே வருகிறது, நபி அவர்களின் மரணத்திற்கு பின்னர் குர்ஆன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஏதேனும் சந்தேகம் ஏற்பட்டால் அந்த உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்வார்கள், ஸெய்த் இப்னு சாபித்தை போய் நீங்கள் பாருங்கள். அந்த சிறுவன் நபி அவர்களுக்கு அண்மையிலே இருந்தார், நபியிடத்திலே இருந்து நிறைய கல்விகளை கற்றிருக்கிறார். குர்ஆன் சம்பந்தமான சந்தேகங்களா, விளக்கங்களா, ஸெய்த் இப்னு சாபித்தை போய் நீங்கள் சந்தியுங்கள் என்று சொல்லுவார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய ஹிலாஃபத் ஆட்சி காலத்திலே ஏதேனும் பிரச்சனைகளுக்கு முடிவெடுக்க முடியாத நிர்பந்தமான சூழ்நிலை ஏற்பட்டால் ஸெய்த் இப்னு சாபித்தை கூப்பிடுங்கள் என்று அழைத்து வைத்து ஆலோசனை கேட்கிற அளவிற்கு மிகப்பெரிய
கல்வியிலே கரை கண்டவர்களாக ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மாறி போய்விட்டார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஹஜ்ஜுக்காக சென்றபோது மதீனாவினுடைய ஆளுநராக இந்த ஸைத் இப்னு சாபித்தை நியமித்து விட்டு சென்றார்கள் என்றால் கல்வியிலே எவ்வளவு பெரிய கரையை எட்டி இருப்பார்கள் என்று நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். நீதித்துறை, சட்டத்துறை, அதே போன்று குர்ஆன் சம்பந்தமான துறை என்று எல்லா துறைகளிலும் அவர்கள் கை தேர்ந்தவர்களாக மாறிவிட்டார்கள் குறுகிய காலத்திலே என்பதைத்தான் இது நமக்கு எடுத்து காட்டுகிறது. அது மட்டுமல்ல, நீண்ட நெடிய இந்த வரலாறு சில முக்கிய படிப்பினைகளையும் நமக்கு தருகிறது. சில முக்கிய படிப்பினைகளையும் நமக்கு தருகிறது. நிதானமாக நாம் இதை யோசிக்க வேண்டும். ஆரம்பத்திலே அந்த சிறுவன் வந்தபோது 2 முறை நபி அவர்களின் மூலமாக நீ சிறுவனாக இருக்கிறாய், போருக்கு வர வேண்டாம் என்று திருப்பி அனுப்பப்பட்டார்கள். அந்த சிறுவன் மனம் தளரவில்லை, விட்டுவிடவில்லை. அதே போன்றுதான் உயர் கல்விக்காக கல்வி நிலையங்களை நாம் தேடி செல்கிற போது சில நேரங்களில் நாம் விரும்புகிற அந்த துறை நமக்கு கிடைக்காமல் போகலாம். நாம் எதை எடுப்பது என்று நன்றாக பல நபர்களிடத்திலே ஆலோசனை செய்து அனைத்தையும் கேட்டு இறுதி முடிவெடுத்து விட்டு அங்கே சென்று போய் கேட்கிற போது நம்ம போறதுக்கு முன்னாடி ஒரு சீட் இருந்திருக்கும், யாராவது எடுத்துட்டு போயிருப்பாங்க, நம்ம போய் நிற்கும் போது அது காலியாகி இருக்கும். மிகப்பெரிய பரேஷான், குழப்பம் ஏற்பட்டு விடும். இது மாதிரியான சூழ்நிலைகளிலே இந்த நிகழ்ச்சியை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். எது நாம் தேடி போறோமோ அது கிடைக்கவில்லை என்றால் எது நமக்கு கிடைக்கிறதோ அந்த கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி அந்த துறையிலே இதுவரைக்கும் யாரும் செய்ய முடியாத, யாரும் அடையாத அந்த இறுதி எல்லையை நாம் அடைந்து விட வேண்டும் என்கிற மிகப்பெரிய படிப்பினை மறைந்திருக்கிறது. ஸைத் இப்னு சாபித் முதலிலே 2 முறைகள் போருக்காக என்று உயிரை கொடுப்பதற்காக வந்தபோது நபி அவர்கள் உனக்கு வயது 10 என்று அனுப்பி வைத்தார்கள். அவர் விட்டுவிடவில்லை, அந்த துறை அவருக்கு கிடைக்கவில்லை. ஆனால் குர்ஆனுடைய ஞானம் சம்பந்தப்பட்ட அந்த கல்வியிலே அவருக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி அங்கு நபி அவர்களுக்கு அருகிலே இருந்து அந்த துறையிலே அவர்கள் அடுத்தடுத்த கட்டங்களை சென்று நீதித்துறை, கல்வித்துறை என்று எல்லா துறைகளிலும் கை தேர்ந்தவர்களாக அவர்கள் மாறினார்கள் என்பதை இந்த வரலாற்றிலே சொல்லப்படுகிற போது நாம் புரிய வேண்டிய செய்தி இதுதான். நம் குழந்தைகளுக்காக உயர் கல்விகளை தேடி செல்கிற போது நாம தேடி போற அந்த குரூப் என்பது கிடைக்காவிட்டால் எது நமக்கு அடுத்த நிலையில் இருக்கிறதோ அவைகளை எடுத்து வைத்து அந்த துறையிலே இதுவரைக்கும் யாரும் செய்ய முடியாத மிகப்பெரிய ஒரு சாதனையை நாம் அந்த துறையிலே எட்டுவதற்கான முயற்சிகளை ஈடுபட வேண்டும். நான் தேடி சென்றது கிடைக்கவில்லை, எனவே என் படிப்புக்கு நான் முட்டுக்கட்டை போட்டு விட்டேன், முற்றுப்புள்ளி வைத்து விட்டேன் என்று அந்த கல்வி பயணத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்து விடக்கூடாது என்கிற மிகப்பெரிய படிப்பினை இங்கே மறைந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இந்த விஷயத்திலே எவ்வளவு பொறுமையோடு இருந்து நபி அவர்களுக்கு அருகிலே இருந்து அந்த விஷயங்களை கற்றிருக்கிறார்கள் என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல, உயர்கல்வி நிறுவனங்களை நாம் தேடி செல்கிற போது 3 விஷயங்களை கவனத்திலே கொள்ள வேண்டும். ஒன்று, எந்த துறையை நாம் தேர்ந்தெடுக்கிறோமோ அந்த துறை சார்ந்த பயிற்சிகள் அங்கே வழங்கப்படுகிறதா என்பதை நாம் முதலிலே கவனத்திலே கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, அந்த துறைக்காக பிளேஸ்மெண்ட் செல் என்று சொல்லப்படக்கூடிய, கேம்பஸ் இன்டர்வியூ என்று சொல்லப்படக்கூடிய வளாக தேர்வுகளுக்கு அங்கே வழங்கப்படுமா, அல்லது அந்த துறையை நாம் தேர்ந்தெடுத்து படித்தால் தற்காலத்திலே எந்த துறை என்பது மிகவும் நாம் முக்கியம் கொடுக்க வேண்டிய துறையாக இருக்கிறது, அந்த துறை எந்த துறைகளுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது, நாம் அதிகார வர்க்கத்திலே அமர வேண்டும் என்று சொன்னால் எந்த துறைகளை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதை எல்லாம் துறை சார்ந்தவர்களிடத்திலே நாம் அதற்கு முன்கூட்டியே நன்றாக நாம் ஆலோசனை செய்து அந்த 2-3 துறைகளை நாம் தேர்ந்தெடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும். ஒன்றை மட்டும் நாம் எடுத்து வைத்துக் கொண்டு செல்கிற போது நாம் தேடி சென்ற அந்த துறை இல்லை என்றால் நமக்கு குழப்பம் ஏற்படும். ஒரு 3-4 துறைகளை இது இல்லை என்றால் இது, இது இல்லை என்றால் இது, இது இல்லை என்றால் அடுத்து என்று இந்த துறைகளை 3-4 துறைகளை நாம் எடுத்துக்கொண்டு வைத்துவிட்டு நாம் சென்றால் அங்கே ஏதாவது ஒரு துறையிலே நாம் மிளிர்வதற்கான, ஒளிர்வதற்கான வாய்ப்பு நமக்கு இருக்கிறது. மிக முக்கியமாக இரண்டாவதாக,
பிளேஸ்மெண்ட் செல் என்று சொல்லப்படக்கூடிய அந்த துறைகளுக்கு வேலை வாய்ப்பு தற்காலத்தில் இருக்கிறதா என்பதையும் நாம் கவனத்திலே கொண்டு அந்த படிப்புகளை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். சில படிப்புகள்லாம் படிச்சுட்டு வேலை கிடைக்காத சூழ்நிலை பல காலங்கள் பல ஆண்டுகள் இருந்து கொண்டே இருக்கிறார்கள், வேலை தேடிக்கொண்டே இருக்கிறார்கள். அது போன்ற படிப்புகளை எல்லாம் ஒதுக்கிவிட்டு எந்த துறைகளுக்கு அதிக தேவை தற்காலத்தில் இருக்கிறது என்பதை கவனத்தில் கொள்வது இது இரண்டாவது. மூன்றாவதாக நாம் தேர்ந்தெடுக்கிற அந்த கல்விச்சாலை, அந்த நிறுவனம் என்பது இஸ்லாமிய கலாச்சாரத்திற்கும் பண்பாட்டிற்கும் தோதுவானதா என்பதை கவனத்திலே கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அது இஸ்லாமிய பண்பாட்டிற்கும் கலாச்சாரத்திற்கும் அப்பாற்பட்டதாக இருந்தால், ஒத்து வராது என்று இருந்தால், அது எவ்வளவு பெரிய கல்வியை நமக்கு கொடுத்தாலும் அந்த உயர்கல்வியின் மூலமாக நமக்கு பிரயோஜனம் இல்லை. அது அழகை தராது, அருவருப்பைத்தான் நமக்கு தரும். நன்றாக யோசித்து பார்க்க வேண்டும். ஒரு பட்டத்தை நாம் வானத்திலே விடுகிறோம். அந்த பட்டத்தை சாதாரணமாக விட முடியாது. ஒரு நூலில் இணைத்து அந்த பட்டத்தை என்ன செய்கிறோம்? கீழே இருந்து மேலே ஏற்றுகிறோம். அந்த பட்டத்திலே நூலை இணைத்து மேலே ஏற்றுகிற போது நமக்கே ஒரு சந்தோஷமாக இருக்கும். காற்றிலே மெல்ல மெல்ல அது தவழ்ந்து அப்படியே உச்சத்தை நோக்கி, உயர்வை நோக்கி அது சென்று கொண்டே இருக்கும். கடைசியாக ஒரு அளவிற்கு சென்றதற்கு பின்னர் அங்கே உச்சத்திலே நிற்கும். கீழே இருந்த அந்த பட்டம் இப்போது காற்றின் வேகத்தால் மெதுமெதுவாக அந்த கயிற்றின் உதவியோடு உயரத்திலே நிற்கிறது. பார்ப்பதற்கு கம்பீரமாக இருக்கும், அழகாக தெரியும். ஆனால் இந்த அழகு எதுவரை தெரியுமா? அந்த பட்டத்திலே நூல் இணைந்திருக்கிற வரைக்கும் தான் இந்த அழகும் கம்பீரமும். அதே நேரத்திலே காற்று வேகமாக அடித்து அந்த நூல் பட்டத்திலே இருந்து அருந்து விட்டால் அந்த பட்டத்துடைய நிலையை சிந்தித்து பாருங்கள். முட்களிலே செடிகளிலே சிக்கி சின்னாபினமாகி போய்விடும், பார்ப்பதற்கு அருவருப்பாக போய்விடும். அதே போன்றுதான் இஸ்லாமிய கலாச்சாரம் என்கிற அந்த நூலோடு இணைந்திருக்கிற உயர்கல்விதான் அது எல்லா காலங்களிலும் நம் சமூகத்திற்கும் நமக்கும் பயன் தரும் என்பதிலே மாற்று கருத்துக்கு இடமில்லை. உயர்கல்வி நிலையங்களை நாம் தேர்ந்தெடுக்கிற போது இந்த மூன்றையும் கவனத்தில் கொண்டு நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம் குழந்தைகளின் உயர்கல்விக்காக நாம் செய்கிற எல்லா முயற்சிகளையும் அங்கீகரிப்பானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுன்னத்துல் வர்து தொழுது.